செய்திகள் தொடர்கின்றன. திருத்தணியை அடுத்துள்ள புதிய கீச்சலம் கிராமத்தில் சிக்கன்குனியா காய்ச்சல் பரவி வருவதை அடுத்து மாவட்ட சுகாதார மருத்துவர்கள் நேரில் சென்று சிகிச்சை அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள புதிய கீச்சலம் கிராமத்தில் கனமழை பெய்ததன் காரணமாக கிராமத்தை சுற்றி கழிவுநீர் தேங்கியுள்ளது. இதில் கொசுக்கள் உற்பத்தியானதன் காரணமாக அந்த பகுதியில் சிக்கன்குனியா காய்ச்சல் பரவியுள்ளதாக தெரிகிறது. சிக்கன்குனியா காய்ச்சலின் அறிகுறிகளான கை கால் வீக்கம், நடக்க முடியாமை மற்றும் கடும் காய்ச்சலால் இந்த கிராமத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அருண் சுப்பிரமணியம் கேட்டுக் கொண்டதன் பேரில் மாவட்ட சுகாதாரத்துறை மருத்துவர்கள் கிராமத்திற்கு வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தனர். குட்டைகளும் சுத்தம் செய்து கொசு மருந்து அளிக்கப்பட்டது. முதுகுளத்தூர் அருகே குடும்ப பிரச்சினை காரணமாக சொந்த அக்காள் வீட்டிலேயே அவரது தம்பி நாட்டு வெடிகுண்டுகளை வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள வேப்பம்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஈஸ்வரி. இவரது தம்பி இருளாண்டிக்கு கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு 40,000 ரூபாய் கடன் கொடுத்துள்ளார். ஆனால் இதுவரை கடனை திருப்பி செலுத்தாததால் ஈஸ்வரி அவரது தம்பியிடம் வற்புறுத்தி கேட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த இருளாண்டி தனது அக்காள் ஈஸ்வரியின் வீட்டின் மீது 4 நாட்டு வெடிகுண்டுகளை வீசினார். இதில் 3 குண்டுகள் வெடித்ததில் வீட்டின் ஓடுகள் நொறுங்கின. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. அருகில் இருந்த ஒரு வீட்டின் சுவரும் இடிந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்த கமுதி போலீசார் விரைந்து வந்து அங்கு வெடிக்காமல் இருந்த மற்றொரு நாட்டு வெடிகுண்டை மீட்டு செயலிழக்கச் செய்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரும் உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட அந்தந்த மாவட்ட கழக அலுவலகங்களில் விருப்ப மனு பெற தேமுதிகவினர் ஆர்வமுடன் குவிந்தனர். பெரம்பலூரில் மாவட்ட கழக செயலாளர் துரை காமராஜ் தலைமையில் நடைபெற்ற விருப்ப மனு வழங்கும் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான தேமுதிக பிரமுகர்கள் கலந்து கொண்டு விருப்ப மனுக்களை பெற்றுச் சென்றனர். காஞ்சி வடக்கு மாவட்டம் பகுதிக்குட்பட்ட உள்ளாட்சி இடங்களில் போட்டியிட விருப்ப மனு வாங்கிய தேமுதிகவினர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அனகை முருகேசனிடம் பூர்த்தி செய்து கொடுத்தனர். இதில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை தெற்கு மாவட்டம் ஒரத்த நாட்டில் நடைபெற்ற விருப்ப மனு வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் ராமநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான தேமுதிகவினர் கலந்து கொண்டு உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை பெற்றுச் சென்றனர். மதுரை தேமுதிக அலுவலகத்தில் தேமுதிக பொருளாளரும் எம்எல்ஏவுமான சுந்தர்ராஜன் முன்னிலையிலும் மாநகர மாவட்ட செயலாளர் இரா அரவிந்தன் தலைமையிலும் விருப்ப மனுக்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான தேமுதிகவினர் கலந்து கொண்டு விருப்ப மனுவை வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்தனர். கடலூரில் நடைபெற்ற விருப்ப மனு வழங்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான தேமுதிக பிரமுகர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மனுக்களை பூர்த்தி செய்து வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிவக்கொழுந்துவிடம் அளித்தனர். இதில் விருதாச்சலம் எம்எல்ஏ PVP முத்துக்குமார் உட்பட பலர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்ட தேமுதிக அலுவலகத்தில் கழக பிரமுகர்கள் ஆர்வத்துடன் விருப்ப மனுவை வாங்கினார்கள். பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை திருப்பூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தினேஷ்குமாரிடம் வழங்கினார்கள். இதில் மாவட்ட நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். இலங்கையில் தமிழர்களுக்கென்று தனி மாநிலம் மற்றும் சுயாட்சி வழங்கிட உலக நாடுகள் வலியுறுத்த வேண்டும் என்று இலங்கையின் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி கோரிக்கை விடுத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இலங்கை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரா, இலங்கையில் நடந்த இறுதிக்கட்ட போரின் போது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் காணாமல் போனதாகவும் அவர்களை கண்டுபிடித்து குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் தமிழ் மாநிலம் உள்ளது போல் ஒன்றுபட்ட இலங்கையில் தமிழர்களுக்கென்று தனி மாநிலம் மற்றும் சுயாட்சி வழங்கிட உலக நாடுகள் வலியுறுத்த வேண்டும் என்றும் சீனித்தம்பி கோரிக்கை விடுத்தார். இறுதிக்கட்ட போரின் போது கணவனை இழந்து விதவைகளாக உள்ள ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்களுக்கு மறுவாழ்வு அளிக்க இலங்கை அரசு இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். யுத்தம் ஓய்வு நிலை அடைந்ததும் இலங்கையில் இருந்து பல ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள் காணாமல் போயிருக்கிறார்கள். பொதுமக்கள் ஆகவே இவர்கள் சார்பான தகவல்களின்றி அவர்களது உறவுகள் பெரும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இலங்கையில் அவர்கள் எங்கிருக்கின்றார்கள், அவர்களின் நிலைமை என்ன என்பதனை இலங்கை அரசாங்கம் அந்த உறவுகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். கேரளாவில் வெகு விமர்சையாக நடைபெறும் ஓணம் பண்டிகை விழா நெல்லையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கேரள அசோசியேஷன் சார்பில் ஓணம் பண்டிகை விழா நெல்லையில் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கேரள மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் அனில்குமார் கலந்து கொண்டு விழாவை குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார்.
விழாவில் கலந்து கொண்ட கேரள பெண்கள் பாரம்பரியமான அத்தப்பூ கோலமிட்டு பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர். கேரள மன்னன் மகாபலியைப் போன்று இளைஞர்கள் வேடமணிந்து வந்தனர். மேலும் அவர்களின் பாரம்பரிய ஓணப்பந்து விளையாட்டு, ஊஞ்சல், நடனம், ஓணக்கோடி விருந்து போன்றவையும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கேரள இசை நடனம் உள்ளிட்ட பல்வேறு கண்கவர் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள கேரள மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். உலக அழகியும் நடிகையுமான ஐஸ்வர்யா ராய் கர்ப்பமாக உள்ள நிலையில் அவரை படம் பிடிக்க அவரது மாமனார் அமிதாப் பச்சன் அனுமதி மறுத்து வருகிறார். உலக அழகி பட்டம் பெற்ற ஐஸ்வர்யா ராய் பல தமிழ் படங்களிலும் ஹிந்தி படங்களிலும் நடித்துள்ளார். நடிகர் சல்மான் கான் தோழியாக நீண்ட காலம் இருந்த ஐஸ்வர்யா ராய் பின்னர் விவேக் ஓபராய்க்கு தோழியானார். ஒரு படத்தில் நடிக்க 3 கோடி ரூபாய் வரை ஐஸ்வர்யா ராய் சம்பளம் வாங்கியதால் அவரையே தனது மகன் அபிஷேக் பச்சனுக்கு திருமணம் செய்து வைத்தார் அமிதாப் பச்சன். இதன் மூலம் பச்சன் குடும்பத்தினரின் வருமானம் பெருகியது. தற்போது ஐஸ்வர்யா ராய் 6 மாத கர்ப்பமாக உள்ளார். முன்பு போல் இல்லாமல் பழைய அழகு குறைந்துவிட்டது. தற்போதைய நிலையில் அவரை படம் எடுத்து அட்டைப்படம் வெளியிட லண்டன் பத்திரிகை ஒன்று முயற்சி செய்தது. ஆனால் தற்போதைய கோலத்தில் படம் எடுத்தால் அவரது தோற்றம் அழகாக இருக்காது என்றும், குழந்தை பிறந்த பிறகு மீண்டும் சினிமாவில் நடிக்கும் போது பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்றும் அமிதாப் பச்சன் கருதி லண்டன் பத்திரிகைக்கு அனுமதி மறுத்தார். தற்போது ஐஸ்வர்யா ராய் வெளி நிகழ்ச்சிகள் எதிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று அவரது மாமனார் உத்தரவிட்டிருக்கிறார். அமிதாப் பச்சனின் மும்பை மாளிகையான ஜல்சா மாளிகையிலும் தாயார் பிருந்தா ராயின் அடுக்குமாடி குடியிருப்பிலுமாக மாறி மாறி ஐஸ்வர்யா ராய் சென்று வருகிறார். ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஏலகிரி மலைக்கு பண்டிகை விடுமுறை நாட்களை ஒட்டி ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வந்து குவிந்தனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றுலா தலமான ஏலகிரி மலை உள்ளது. ரம்ஜான், விநாயகர் சதுர்த்தி மற்றும் சனி, ஞாயிறு விடுமுறை தினங்களையொட்டி ஏலகிரி மலையில் குவிந்த சுற்றுலாப் பயணிகள் படகு சவாரி செய்தும் இயற்கை பூங்காவை ரசித்தும் மகிழ்ந்தனர். கோடை காலத்தைப் போல இந்த விடுமுறை நாட்களில் சுற்றுலாப் பயணிகள் நிரம்பி வழிந்ததால் ஏலகிரி மலை விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. அரியலூர் அருகே உள்ள அம்மன் கோவிலில் உண்டியல் லாக்கரை திறக்க முடியாததால் ஐம்பொன் சிலை மற்றும் 20 பவுன் நகை கொள்ளையர்களிடமிருந்து தப்பியது. அரியலூர் அருகே உள்ள சிறுவலூர் கிராமத்தில் எல்லையம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் சுவாமிக்கு போடும் 20 பவுன் நகைகள் மற்றும் ஐம்பொன் சிலைகள் உள்ளன. இந்நிலையில் சில மர்ம ஆசாமிகள் கோவிலுக்குள் புகுந்து உண்டியல் லாக்கரை உடைத்து திறக்க முயன்றனர். ஆனால் அதை உடைக்க முடியாததால் அதிலிருந்த 20 பவுன் சுவாமி நகைகள் மற்றும் ஐம்பொன் சிலைகள் கொள்ளையர்களிடமிருந்து தப்பியது. ஆனால் சுவாமிக்கு மாலை போட்டிருந்த ரூபாய் நோட்டு மற்றும் ஒரு தங்க காசையும் கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் காமராஜர் பிறந்தநாள் விழாவையொட்டி மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் மற்றும் குதிரை பந்தயம் ஆகியவை நடத்தப்பட்டன. காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் நேற்று காலை 7 மணி முதல் 10 மணி வரை மாட்டு வண்டி பந்தயம் நடத்தப்பட்டது. இந்த பந்தயத்தில் கலந்து கொண்டு வென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக 11,001 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 10,001 ரூபாயும் வழங்கப்பட்டது. பிற்பகல் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் குதிரை பந்தயம் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற குதிரைகளின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக 11,001 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 10,001 ரூபாயும் வழங்கப்பட்டது. இந்த போட்டியை காண சாலை எங்கும் சுமார் 3,000 பேர் நீண்ட வரிசையில் நின்றிருந்தனர். ஆச்சரியம். ஆனால் உண்மையில் இன்று நாம் பார்க்க இருப்பது மனிதர்களைப் போலவே விளையாடும் திறன் படைத்துள்ள கிளியை பற்றியது. இந்த கிளி நடிப்பு, விளையாட்டு, சொல் பேச்சு கேட்கும் திறன் ஆகியவற்றில் சிறந்து விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் குட்டிக்கரணம், கோல்ஃப், வாலிபால் ஆகிய விளையாட்டுகளை மனிதர்களைப் போல சர்வசாதாரணமாய் விளையாடுவதே உண்மையான ஆச்சரியம்.
லிபியாவில் இறுதிக்கட்ட போர். கடாஃபி ஆதரவு படைகளுடன் புரட்சி படையினர் பயங்கர மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.